Hello everyone, welcome to Endless Knowledge. இந்த வீடியோல நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா MS Wordல Ctrl F1ல இருந்து F12 ஷார்ட்கட் கீஸோட யூசேஜ் பத்தி தான் பார்க்க போறோம். சோ உங்களுக்கு இந்த வீடியோல உள்ள கண்டென்ட் எல்லாமே புரியுதுனா மறக்காம லைக் பண்ணுங்க and அதை விட ரொம்ப முக்கியம் இதை பத்தி தெரியாதவங்களுக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணி விடுங்க and நீங்க இன்னுமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸை மறக்காம எனேபிள் பண்ணிக்கங்க. Alright, so first of all, Ctrl F1 shortcut key use பண்ணி டாப்ல இருக்கக்கூடிய அந்த ரிப்பனை collapse or expand பண்ணிக்க முடியும். So collapse பண்ணிட்டோங்கிற பட்சத்தில் இன்னுமே நம்ம கன்வீனியன்ட்டாக ஒர்க் பண்ணுறதுக்கு இங்கே ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா உண்டு. ஸோ ஒர்க் ஸ்பேஸை கொஞ்சம் நீங்கள் மேக்ஸிமைஸ் பண்ணணுங்கிற பட்சத்தில் தாராளமாக நீங்கள் அந்த ரிப்பனை collapse or expand பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்தோம்னா Ctrl F2 ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ணி பிரிண்ட் ஆப்ஷன்ஸை ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இன்னுமே MS வேர்டில் பிரிண்ட் எப்படி எடுக்கிறது, பிரிண்ட்டுக்கான செட்டிங்ஸை பற்றி ஒரு டெடிக்கேட்டடான வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம அப்லோட் பண்ணல. இன்கேஸ் உங்களுக்கு தேவைன்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், அதுக்கு ஒரு டெடிக்கேட்டடான வீடியோ நம்ம அப்லோட் பண்ணிடலாம். ஸோ Ctrl F2 யூஸ் பண்ணி தான் வரணும்னு கிடையாது, நம்ம நேட்டிவாகவே Ctrl P யூஸ் பண்ணுறது உண்டு. ஸோ Ctrl P யூஸ் பண்ணி தாராளமாக நம்ம பிரிண்ட்டுக்கு வர முடியும். ஸோ நெக்ஸ்ட் ஷார்ட்கட் கீ பார்த்தோம்னா Ctrl F3. ஸோ இந்த லிஸ்ட்லேயே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஷார்ட்கட் கீயும் கூட. நல்லா கவனிங்க, Ctrl F3 யூஸ் பண்ணி ஸ்பைக் கட் அண்ட் பேஸ்ட் பண்ண முடியும். புரிகிற மாதிரி சொல்லணும்னா இப்படி கற்பனை பண்ணிக்கோங்க. நம்ம நார்மலாக இந்த ஹோட்டல்ஸ்லலாம் போய் பார்த்தோம்னா இந்த மாதிரி பில்ஸை கொடுப்போம், அவங்க அந்த ஸ்பைக்கில் பார்த்தீங்கன்னா அப்படியே அதை குத்தி வச்சுருவாங்க. ஓகே, ஸோ என்ன விஷயம்னா நம்ம நார்மலாக ஸ்பைக் கட் அண்ட் பேஸ்ட் பண்ணும்போது இப்போ Ctrl F3 கொடுத்து நாம் இதை கட் பண்ணுறோம். நல்லா கவனிங்க, இதை வந்து நார்மல் கட் அண்ட் பேஸ்ட்டோட நார்மல் காப்பி பேஸ்ட்டோட கம்பேர் பண்ணாதீங்க, அது வேறு இது வேறு. ஓகே, ஸோ Ctrl F3 கொடுக்கும் போது இது பார்த்தீங்கன்னா கட் ஆயிரும். ஸோ இப்போ இது எங்கே இருக்குன்னா இந்த ஸ்பைக்கில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இது ஒன் ஆஃப் த பில்லை இப்படி சேர்ந்துருக்கு. ஓகே, அதுக்கு அடுத்ததாக பார்த்தோம்னா இன்னொரு பேராகிராஃபை Ctrl F3 கொடுத்து நான் என்ன பண்ணுறேன், கட் பண்ணுறேன். இதுவும் பார்த்தீங்கன்னா அதில் போய் சேர்ந்துருக்கு. அண்ட் அதே மாதிரி ஒரு சின்ன சென்டென்ஸ் வந்து நான் என்ன பண்ணுறேன், Ctrl F3 கொடுத்து கட் பண்ணுறேன். ஸோ அப்படி கட் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா அடுக்கடுக்காக நீங்கள் என்னெல்லாம் Ctrl F3 கொடுத்து கட் பண்ணுறீங்களோ அது எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நீடில் வந்து சேர்ந்துக்கிட்டே வரும். ஸோ இப்போ இந்த ஸ்பைக்கில் சேர்ந்துருக்கிற எல்லாத்தையும் அட் அ டைமில் பேஸ்ட் பண்ணுறதுக்கு Ctrl Shift F3 கொடுத்து நம்ம பேஸ்ட் பண்ணிடலாம். பட் நல்லா கவனிங்க, இப்படி பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் போய் நீங்கள் Ctrl Shift F3 கொடுத்தீங்கன்னா எதுவுமே பேஸ்ட் ஆகாது. ஸோ ஒன்ஸ் நீங்கள் Ctrl Shift F3 கொடுத்து பேஸ்ட் பண்ணும்போது அந்த ஸ்பைக்கில் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக எரேஸ் ஆகிருக்கும். மறுபடியும் உங்களுக்கு ஏதாவது அடுக்கடுக்காக காப்பி பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் Ctrl F3 கொடுத்து நீங்கள் காப்பி பண்ணணும். இல்லை ப்ரோ, எனக்கு வந்து Ctrl F3 கொடுத்து ஒரு வாட்டி எல்லாத்தையும் காப்பி பண்ணிட்டேன்னா நிறைய இடத்துல பேஸ்ட் பண்ணணும், எனக்கு அந்த ஸ்பைக் வந்து எரேஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிற பட்சத்தில் ரொம்ப சிம்பிள். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இதே மாதிரி மல்டிபிள் கண்டென்ட்டை Ctrl F3 கொடுத்து நம்ம என்ன பண்ணுறோம்னா கட் பண்ணுறோம். ஓகே, ஸோ கட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் பேஸ்ட் பண்ணுறதுக்கு Ctrl Shift F3ன்னு கொடுக்கறதுக்கு பதிலாக, ஏன்னா அந்த ஷார்ட்கட் கீ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஸ்பைக் கம்ப்ளீட்டாக என்ன ஆயிரும், எம்டி ஆயிரும், உங்களுக்கு பேஸ்ட் ஆயிரும் இல்லையா. ஸோ அதுக்கு பதிலாக ஸ்பைக் அப்படின்னு நீங்கள் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல என்டர் அப்படிங்கிற ஒரு ஷார்ட்கட் கீ நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது கரெக்டாக அது என்ன ஆயிரும், பேஸ்ட் ஆயிரும். மறுபடியும் உங்களுக்கு இன்னொரு காப்பி வேணுங்கிற பட்சத்தில் மறுபடியும் நீங்கள் ஸ்பைக் என்ன பண்ணலாம், கொடுக்கலாம். நீங்கள் உடனே டக்குன்னு யோசிக்காதீங்க, அப்போ பேசாமல் இந்த ஸ்பைக்கை மட்டுமே நம்ம இந்த வார்த்தையை மட்டும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணலாம் நினைக்காதீங்க, அப்படி வேலை நடக்காது. ஸோ ஒரு வாட்டி நீங்கள் டைப் பண்ணி தான் இதை ரிப்பீட்டிவாக நீங்கள் என்ன பண்ண முடியும், என்டர் பண்ணிக்க முடியும். ஐ மீன் ரிப்பீட்டிவாக இதை பேஸ்ட் பண்ண முடியும். பிகாஸ் ஒரு வாட்டி Ctrl Shift F3 கொடுத்தாலும் அந்த ஸ்பைக் எரேஸ் ஆயிரும். மறுபடியும் இப்போ போயிட்டு நீங்கள் ஸ்பைக்குன்னு கொடுத்தாலும் வேலை செய்யாது. அண்ட் Ctrl Shift F3ன்ற ஷார்ட்கட் கீ நீங்கள் ப்ரெஸ் பண்ணாலும் அது வேலை செய்ய போகிறது கிடையாது. எல்லாம் ஓகே தான் ப்ரோ, எனக்கு இந்த ஃபீச்சர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஆனால் இந்த மெத்தட் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் Windows V கொடுத்து நீங்கள் Clipboard ஹிஸ்ட்ரியை நீங்கள் என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணலாம். ஓகே, அடிக்கடி நீங்கள் ஏதாவது பேஸ்ட் பண்ணுவீங்க, காப்பி பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு பின் பண்ணி இருக்கணும் அப்படின்னும் போது Clipboard ஹிஸ்ட்ரி நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ Clipboard ஹிஸ்ட்ரி பற்றி உங்களுக்கு இனிமேல் தெரியலனா அதுக்கு ஒரு டெடிக்கேட்டடான ஒரு வீடியோ இருக்குது, நான் அந்த வீடியோக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், உண்மையிலே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதே மாதிரி Ctrl F4 ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ணி ஓப்பனில் இருக்கக்கூடிய டாக்குமெண்ட், இன்னும் சுருக்கமாக சொல்லணும்னா ஓப்பனில் இருக்கக்கூடிய எந்த விண்டோவையும் Ctrl F4 யூஸ் பண்ணி நீங்கள் அதை கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ண முடியும். ஸோ அடுத்ததாக பார்த்தோம்னா Ctrl F6. ஸோ மல்டிபிள் டாக்குமெண்ட்ஸை ஓப்பன் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ ஒவ்வொரு டாக்குமெண்ட்டுக்கும் மாற்றி போகணும் அப்படிங்கிற பட்சத்தில் Ctrl F6 நீங்கள் என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணலாம். ஸோ ஓப்பன்டு டாக்குமெண்ட்ஸ்க்கு நடுவில் நீங்கள் ட்ராவல் பண்ணுறதுக்கு உண்மையிலே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து Ctrl F10. ஸோ இந்த ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ணி நம்மளுடைய டாக்குமெண்ட் விண்டோவை மேக்ஸிமைஸ் ஒரு ரீஸ்டோர் பண்ண முடியும். ஸோ நார்மலாக ரீஸ்டோரில் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதை நீங்கள் மேக்ஸிமைஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும்.
அண்ட் கடைசியாக Ctrl F12 யூஸ் பண்ணி ஓப்பன் டயலாக் பாக்ஸை லான்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இது மூலிமா நம்ம ஏற்கனவே சேவ் பண்ணி வச்சிருக்கிற டாக்குமெண்ட்ஸை ப்ரௌஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஈவன் நீங்கள் ஃபைல் மெனுவில் ஓப்பனுக்குள்ளே போனாலும் ரீசெண்டாக நம்ம என்ன டாக்குமெண்ட்ஸ் யூஸ் பண்ணோம் ஓப்பன் பண்ணோம் அப்படிங்கிற லிஸ்ட் உண்டு. இங்கேருந்து நம்ம டேரெக்டாக ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்த லிஸ்ட்டில் ஒரு 2 ஷார்ட்கட் கீயை பற்றி சொல்லலை. அது என்னங்கிறத இனிஷியலாக சொல்கிறேன். பட் அதுக்கு ஒரு தனி டெடிகேட்டட் வீடியோ பார்த்தீங்கன்னா நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ நல்லா கவனிங்க. Ctrl F9. ஸோ நேராக நம்ம ஹெட்டருக்குள்ளே போயிடலாம், ஃபூட்டருக்குள்ளே போயிடலாம். ஸோ Ctrl F9 கொடுத்து ஆக்சுவலாக இதை இங்கே தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நார்மலாக நீங்கள் மெயின் பேஜ்லேயே கூட பண்ணலாம். ஓகே, ஸோ Ctrl F9 கொடுத்து ஒரு ஃபீல்டை பார்த்தீங்கன்னா நம்ம என்டர் பண்ண முடியும். ஸோ இந்த ஃபீல்டுக்குள்ளே நமக்கு என்ன வேணுமோ, லைக் வந்து இப்போ ஃபைல் நேம் எனக்கு தேவை. ஸோ ஃபைல் நேம் அப்படின்னு கொடுத்து நம்ம வெறும் F9 ஷார்ட்கட் கீ ப்ரெஸ் பண்ணும்போது இது ஜெனரேட் பண்ணி அந்த ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா கொண்டு வரும். ஸோ ஃபைல் நேம் அப்படிங்கிறது இந்த டாக்குமெண்ட்டோட ஃபைல் நேம் என்ன, Ctrl F1 to F12 அப்படிங்கிறதா இந்த ஃபைலோட நேம். இல்லை எனக்கு வந்து Shift F9 கொடுத்து நம்ம அதை ரிவர்ட் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு இந்த ஃபீல்டை வந்து பார்த்தீங்கன்னா லைக் பேஜ் நம்பர் தேவை. ஸோ அப்போ பேஜ்ன்றதை கொடுத்துட்டு ஜஸ்ட் நம்ம F9 கொடுத்தாலே போதும். ஸோ அப்போது அந்த ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா ஜெனரேட் பண்ணோம். ஸோ ஃபீல்டு எல்லாமே நம்ம எங்கேருந்து இன்சர்ட் பண்ணுறோம்னா, நார்மலாக நீங்கள் இன்சர்ட் டேப்குள்ளே போனீங்கன்னா அங்கே டெக்ஸ்ட்டோட குரூப்பில் இந்த மாதிரியான ஃபீல்டை என்டர் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் இதில் நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இதுக்கான ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா நான் அப்லோட் பண்ணுறேன். அப்போ அதை நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். அண்ட் இன்னொரு ஷார்ட்கட் கீ பார்த்தோம்னா Ctrl F11. ஸோ இதுவுமே ஃபீல்டுக்கு சம்மந்தப்பட்டது தான். ஸோ நார்மலாக இந்த மாதிரி ஃபீல்டெல்லாம் நம்ம இன்சர்ட் பண்ணி யூஸ் பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிறத ப்ரிவென்ட் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் நாம் இதை லாக் பண்ணலாம். ஸோ அப்படி லாக் பண்ணுறதுக்கு நீங்கள் Ctrl F11 ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம ரைட் கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த அப்டேட் ஃபீல்டு இருக்காது. அண்ட் இதை அன்லாக் பண்ணுறதுக்கு மறுபடியும் Ctrl Shift F11 கொடுக்கும் போது கம்ப்ளீட்டாக அது அன்லாக் ஆகும். ஸோ இப்போ நம்ம அப்டேட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரியான ஃபீல்டுக்கு சம்மந்தப்பட்டது எல்லாமே இருக்குது. பட் இதெல்லாமே நம்ம என்ன பண்ணலாம், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கடைசி தனியாக ஒரு வீடியோவில் நம்ம என்ன பண்ணலாம் பார்க்கலாம். ஸோ அப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியும். பிகாஸ் இதில் யூசேஜஸ் நிறையவே இருக்குது. ஸோ அதை தனியாக பார்க்கும் போது நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். ஓகே, ஸோ ப்ரீவியஸ் வீடியோஸ்க்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் அதை விட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.